ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ 2-3 நாள் கழிச்சுதான் வீடியோ எடுக்கிறேன். டெட் எப்போ வருவான்னு கொஞ்சம் பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. டெட் வந்து சாட்டர்டேயே வந்தாச்சு. நான் அதுக்கப்புறம் ஒன்னும் வீடியோவே எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். டெட் மீட் பண்ணிட்டதோ ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த vlogல நான் நடுவுல சேர்க்கிறேன். சோ இன்னைக்கு வந்து ஒரு இஜிப்சியன் டிஷ் அண்ணு நமக்காக செஞ்சு காட்ட போறா. கோஷரி அப்படியா அது பேரு. அது பாத்தீங்கன்னா நம்ம ரைஸ், பாஸ்தா, அப்புறம் கருப்பு மசூர் தால் இருக்கு இல்லையா, தோலோட இருக்கிறது, இதுதான் மெயின் இன்கிரீடியன்ட் இல்லையானோ. சோ இதெல்லாம் வச்சு ஒரு நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன் எப்படி இருக்கும்னு. சோ அந்த ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ரைஸ் குக்கர் அண்ட் இதுல வச்சு செய்ய ட்ரை பண்றோம். இதுல சரிப்பட்டு வராதுனாதான் ஸ்டவ் பக்கம் போவோம். அதனால இதுலயே தான் இன்னைக்கு செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? 1 கப்பு மசூர் தால். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தாலை நல்லா கழுவிட்டு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு 50% இப்போ வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அரிசி கூட சேர்த்தும் வேக வைக்கணுமா. சோ 50% வேகட்டும். இது இப்போ ஒரு 6 தக்காளியை மைக்ரோவேவ்ல வேக வச்சுக்கலாம். மைக்ரோவேவ் இல்ல அப்படின்னா தண்ணியில நல்லா வேக வைக்கணும். தோல் உறிஞ்சி வர அளவுக்கு வேகணும். ஆக்சுவலா டின்டு டொமேட்டோ யூஸ் பண்ணுவாங்க, நம்மகிட்ட இன்னைக்கு இல்ல, அதனால நம்ம நாட்டு தக்காளியை யூஸ் பண்ணுவோம். ஹலோ, 1.5 கப்பு பாஸ்தா சேர்த்துக்கணும். ஹலோ, பருப்பு வெந்துருச்சு, இறக்கியாச்சு. பாஸ்தாக்கு தண்ணி வச்சிருக்கேன். 1.5 கப்பு பாஸ்தா இதுல வேக வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, பாஸ்தா சேர்த்துடலாம். போ போ போ, டெட் வரும். உச்சிரா வெயிட் செய்யுனே. சீடு டெட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சிட் டெச்சு இருக்குனா சரி போதும். டெட்டு நன்னு கண்டுங்க நல்ல சூடணும். டெட்டு டாய்லெட் மிஸ் சரிவா வந்ததும் போய் நார் அடிக்கிற பாருங்க. சிட்டு வெயிட் நோ சிட்டு ஸ்டே ஒன்னு அதிப ஏரியா மார்க் செய்து வச்சு சொல்லு. தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு அரைச்சிக்கணும். 1 கப்பு பாஸ்மதி ரைஸ், இதையும் கழுவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மண்டக்கடலையும் வேக வச்சாச்சு. மண்ணு வந்து ஆனியன்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கா. எவ்வளவு? 3 ஆனியனா? பெருசா 2 ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டொமேட்டோ கிரேவிக்கு போகும். ஓகே, அதான் மொத்தம் ரெசிபிக்கு 3 ஆனியன். எடுத்து பாருங்க, சமையலுக்கு கம்பெனிக்கு உட்கார்ந்துருக்காரு. உன்னதாண்டா எல்லாரும் மிஸ் பண்ணாங்க. இவானா யாரையும் கண்டுக்கல. வந்து நான் நினைச்ச மாதிரி பெருசா வந்து மிஸ் பண்ணுவான்னு பார்த்தா என்கிட்டயும் வரல, யாருக்கிட்டையும் வரல. சிட்டு தான் போய் கொஞ்சிட்டு வந்தான். அவன் ஜாலியா இருந்தான். அவன் என் செல்ல பிள்ளை, ஜாலியா பெங்களூர்ல என்ஜாய் பண்ணிட்டு. அண்ணுவோட செல்ல பிள்ளையான். ஏன்னா இங்கன்னா சிட்டு ரொம்ப விழுந்து கவனிப்பான். அவன் சாப்பிட மாட்டேங்கிறான்னு. அங்கன்னா இவருக்கு ஸ்பெஷல் தனியா இருந்தனால ஒன்னும் மிஸ் பண்ணல. எல்லாரும் என்னவோ 2 பேரும் பிரிஞ்சா ஏன் பிரிச்சிங்கன்னு கேட்டீங்க. அவன் ஜாலியா இருந்துட்டு வந்திருக்கான். வெங்காயத்துல கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் இல்லைன்னா மைதா போட்டு இது பண்ணி டீப் ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் வச்சிருக்கேன். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. மசூர் தாலும் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சூடா இருக்கு. இது அங்க ஃபேன் காத்துல வச்சு தோல் எடுத்துட்டு அரைக்கணும். ஸோ இதுல லைட்டா கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, போட்டு எடுத்துடலாம். டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 2-3 தடவை போட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன்.
பாருங்களேன் நிறைய மோட் கொடுத்துருக்காங்களா. ஸ்டூன்னு வச்சா கடகடன்னு கொதிச்சிருது. நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஸ்டூல இல்லைன்னா ஹாட் பாட்ல வச்சிடுறது. வச்சுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இந்த சூப் மோட்ல வச்சு 500 வச்சு விட்டுருவேன். அப்ப ரொம்ப பொங்கி வெளியே வரல, கரெக்டா வேகுது. ஸோ நம்ம யூஸ் பண்ணாதான் நம்மளோடது எப்படி இருக்குன்னு அதுக்கு ஏத்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஃபுல்லா வடியுது கீழே. அதனால அந்த மாதிரி வச்சிடுறது. எடுத்த உடனே நல்லா கொதிக்கிற வரைக்கும் இந்த ஹாட்ஸ்பாட், அதுக்கப்புறம் சூப் மோட்ல வச்சுட்டு 500 வச்சு விட்டுருவேன். அப்ப பொங்கி வெளியில வழியில ஒருவேளை கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு லைட்டா ஒரு 2 இது ஜாஸ்தி பண்ணுவேன். அப்புறம் மேல வர மாதிரி இருந்தா திரும்ப 500 வச்சுட்டோம்னா நல்லா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடணும். தக்காளியை மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. நம்ம டேஸ்ட் பட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்றோம். அதனால கலருக்காக கொஞ்சமா பேடகி சில்லி, இந்த காஷ்மீரி சில்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது 2 வெள்ளைப்பூடு பல்லு இதை வந்து இப்ப அரைச்சி எடுத்துக்கலாம். பெப்பர் பொடி, சாதம் வகை வைக்கிறதுல கொஞ்சமா ஜீரக பொடி, ரைஸ், ஒரு பிரிஞ்சி இலை ஃபிளேவருக்கு, உப்பு, ரைஸ் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த பருப்பு வேக வச்சு வச்சிருந்தோம்ல அது கொஞ்சம் ஃபிளேவருக்கு ஃப்ரைட் ஆனியன். ஸோ வெந்த பருப்பு ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறோம். ஃபுல்லும் போட போறது இல்ல, நாங்க வேக வச்சு வச்சிருக்கோம். வேற ஏதாவது தால் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். இன்னொரு ஹாஃப் போட்டுடலாம். 1 கப் அரிசி, 1 கப் வெந்த பருப்பு இல்லையா. நம்ம இது வேற போடுவோம், பாயில் சனா வேற போடணும். கொஞ்சம் வேகட்டும். ஓரளவுக்கு வத்திருக்கு, அதனால கம்மியா தம்ல வைக்கிற மாதிரி வச்சிருக்கேன். வடிக்கலாம் இல்ல, அப்படியே வச்சிருக்கோம். தம்ல வேகட்டும். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து முதல்ல வதக்கிடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். இப்ப சாஸ் சேர்த்துக்கலாம். இதுல ஏதாவது மசாலா எல்லாம் சேர்க்கணுமா? திரும்பியும் ஜீரக பவுடர் கொஞ்சம். வேற மசாலாஸ் எல்லாம் இதுல பெருசா ஒன்றும் கிடையாது. நம்ம காஷ்மீரி சில்லி வேற போட்டிருக்கோம். பெப்பர் பொடி பார்த்துட்டு தேவைப்பட்டா இன்னும் சேர்த்துக்கலாம். ஜீரக பொடி கொஞ்சம். சாஸ்க்கான உப்பு, ஜீரகத்தூள் இன்னும் கொஞ்சம் போடலாமா? கொஞ்சம் நல்லா கொதிக்கணுமா? வேற ஏதாவது சேர்க்கணுமா அதுல? ஓகே, இது கொதிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் கொதிச்சு வரணும். சுகர்னு ஓரளவுக்கு திக் ஆயிடுச்சு இல்லையா. கொஞ்சமா சுகர் சேர்த்தேன், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்கு 1ல இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க பார்த்துட்டு சுகர் சேர்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ வந்து பிளேட்டிங் பண்ண போறோம். முதல்ல நம்ம வடிச்சிருந்தோம் இல்லையா அந்த சாதம் பருப்பு, அந்த மிக்சர் சேர்த்துக்கலாம். சர்வ் பண்றப்பதான் லேயரிங் பண்றாங்களாம். அன்னும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுருக்கா, செஞ்சது வீட்டுல செஞ்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு மேல ஒரு லேயர் கொஞ்சம் பாஸ்தால வந்து வேக வச்சு வடிச்சதுல கொஞ்சமா ஆயிலும் சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்பெகட்டியும் போடுவாங்களாம். இன்னைக்கு எங்க கிட்ட ஸ்பெகட்டி இல்ல, அதனால நாங்க ஸ்பெகட்டி சேர்க்கல. இல்லைன்னா அதுவும் ஒரு லேயர் வரும் போல இல்லையா. ஓகே, நம்ம பிரியாணி லேயர் பண்ணிட்டு தம்ல வைப்போம். இது அப்படிலாம் இல்ல, எல்லாத்தையும் சமைச்சிட்டு லேயர் பண்றது. ஒரு லேயர் டொமேட்டோ சாஸ். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். மேல வேக வச்ச கொண்டக்கடலை, அதுவும் உப்பு போட்டு வேக வச்சிருந்தேன். மேல இன்னும் கொஞ்சம் சாஸ்.
ஃப்ரைட் ஆனியன்ஸ் மேல. இதுல இருந்து எடுத்து சர்விங் பிளேட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? இவ்வளவு ஒரு ஆள் சாப்பிட முடியாது ஆக்சுவலா. கடையில ஒரு பவுல்ல போட்டு கொடுப்பாங்க, நம்ம இப்ப பிரசன்டேஷனுக்காக இதுல இருந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். எஜிப்ட்ல ரொம்ப ஃபேமஸ், ஸ்ட்ரீட்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கும் சகஜமா. எஜிப்டோட ஸ்ட்ரீட் ஃபுட் தான் இது. நமக்கு நாட்டுல எல்லாம் போனா போஹா இல்ல அது மாதிரி இது. பண்ணுவாங்க நிறைய அங்க மிலான்ல இருந்தப்ப. இட்டாலியில இருந்தப்ப ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்களாம், பிளஸ் கூட வெளியிலயும் போய் சாப்பிட்டுருக்கா. அதனால வீட்டுல பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ட்ரை பண்ணலாம். சர்வ் பண்ணலாமா? இதுல பார்த்தா ரைஸ், பாஸ்தா, பருப்பு, சனா, புரோட்டீன் ரிச் இல்ல, கார்ப்ஸும் இருக்கு. சோ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு. எனக்கு வந்து ஒரு ரசம் சாதம் பிளேவர், ஏன்னா மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டோம் இல்லையா, அது பிளஸ் டொமேட்டோட புளிப்பு, கொஞ்சம் சுகர் போட்டது, டெக்ஸ்சர்ஸ் நிறைய இருக்கு. கிரன்ச்சியான ஆனியன், பாஸ்தா கொஞ்சம் ஒழுன்னு இருக்கு, ரைஸ், சனா. புதுசா ஏதாவது நம்ம சாப்பிட்றப்போ உடனே சூப்பரா இருக்குன்னு தான் சொல்ல முடியாது. நமக்கு அந்த பேலட் வந்து கொஞ்சம் பழக்கம் ஆகணும். பட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம், புதுசா ட்ரை பண்றதுக்குலாம் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் எனக்காவது ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.